Hi friends, about you all. Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு திருவாதிரை சிவனுக்கான பண்டிகை. திருவாதிரைக்காக களி பண்ணியிருக்கேன். மார்கழி கடைசியிலான கறவைகள் இன்னைக்கு பெருமாளுக்காக தயிர்ஞ்சாதம் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் தான் நெய்வேத்தியம். இந்த வீடியோவில் நான் திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுங்கிறத போட்டிருக்கேன். திருவாதிரை களி பண்ணுறச்சே இதில் ஃப்ரெஷ் கோகனட் தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 நாள் வச்சுக்கணுங்கிறவா தேங்காய் சேர்க்காமல் பண்ணிக்கலாம். பாருங்கோ. Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு திருவாதிரை அப்புறம் கறவைகள் ரெண்டும் இன்னைக்கு ரெண்டு பண்டிகை இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கறவைகளுக்கு வந்து தயிர்ஞ்சாதம் தான் பண்ணுவோம். இப்போ திருவாதிரைக்கு வந்து களி பண்ணுவோம். திருவாதிரை களி அப்புறம் கூட்டு, இது ரெண்டும் தான் காம்பினேஷன். கூட்டு நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. திருவாதிரை களி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் அதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து இப்போ சொல்லிடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நெய் எடுத்துட்டுருக்கேன். நெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து திரும்ப அதில் வந்து முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து மேலே ட்ரெஸ்ஸிங்க்கு தான். இதெல்லாம் இது வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு. ஸோ இப்போ வந்து அதனுடைய சாமான்லாம் என்னென்னாக்க, பச்சரிசி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களுடைய அளவு வீடு என்ன கப் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு பச்சரிசி 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. நீங்கள் உங்களுடைய கப்பு வீட்டில் உள்ள கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 கப்பு வெல்லம், ஜாகரி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வெல்லத்தை உடச்சி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு ஜாகரி பவுடர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை அடுப்பில் ஒரு வானிலையில் துளியோண்டு நெய், இப்போ ஒன்றும் நிறையா ஊற்ற வேண்டாம், துளி நெய் வந்து இது வந்து வறுக்கிறதுக்கு தான். இந்த அரிசியையும் பருப்பையும் நான் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வாஷ் பண்ண வேண்டாம். இதில் வந்து இந்த அரிசியை ஃபஸ்ட்டு கொட்டுறோம். அரிசியை கொட்டி நல்லா பொரிக்கணும். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பருப்பு, பைத்தம்பருப்பு தனியாக பொரித்து எடுத்துக்கிறோம். ரெண்டையும் வந்து மிக்சியில் ஒரு ரவை, நம்ம கேசரிக்கு பண்ணுற அந்த ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவை பதத்துக்கு நல்லா பொடி பண்ணிக்கணும். சேர்த்து போட்டு வேணாலும் வறுக்கலாம். இதில் வந்து பைத்தம்பருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அரிசி போட்டு ஒரு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த பைத்தம்பருப்பையும் அதோட சேர்த்து போடலாம். தனித்தனியாக இப்போ நிறையா பண்ணுறோம், நான் கம்மியாக பண்ணுறேன், ரொம்ப குட்டியாக பண்ணுறேன் அளவு, அதனால் நான் வந்து சேர்த்து போட்டு வறுக்கிறேன். இப்போ நீங்கள் அளவு நிறையா பண்ணுறவங்களா இருந்தாக்க கொஞ்சம் நீங்கள் தனித்தனியாகவே வறுத்து அரைக்கிறது நல்லது. அளவு கம்மியாக இருந்தாக்க நீங்கள் சேர்த்து போட்டு வறுக்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுவிடணும். அரிசி போட்டு கொஞ்சம் நல்லா அது பொரிஞ்சு வரைச்சே இந்த பருப்பு போடணும். ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரமாக செவந்து போயிடும். அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்போ லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும்போது இதில் வந்து இந்த ஏலக்காவையும் போட்டு வறுத்துடுறோம். ஏலக்காவை போட்டு வறுத்தாக்க கொஞ்சம் அது அப்போ நல்லா அரைப்படும் போது அது திப்பியாக வராமல் இருக்கும். அந்த தோல் வந்து வாயில் ஆப்பிடாமல் இருக்கும். அது அந்த தோலும் நல்லா மசிஞ்சு போயிடும். இதை வந்து அரிசி பருப்போடையே சேர்த்து வந்து இந்த ஏலக்காவையும் வறுத்துட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சுண்டு வாசனையும் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா மசியாக அரைப்படும். அதனுடைய தோல் வந்து திப்பியாக வராமல் இருக்கும். அதுக்கு தான் ஏலக்காவையும் அதோட போட்டு வறுக்கிறோம். நம்ம அரிசியும் பருப்பும் பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா தெரியுதா? அதுமாரி அழகாக கருகி போயிடக்கூடாது, அழகாக பொன்னிறமாக வந்திருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஏலக்காவும் எப்படி சூப்பராக பொரிஞ்சிருக்கு. இந்த கலர் வரும்போது இந்த கோல்டன் ப்ரௌன் வரைச்சே அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அந்தமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிடுறோம். அது கொஞ்சம் ஆறட்டும். இது சூடாக பொடி பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணுங்க. இல்லை தட்டில் வேணாலும் கொட்டி வச்சுட்டா அது பாட்டுக்கு கொஞ்சம் ஆறுற நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். அப்புறம் கடைசியாக தான் அதை கொட்டணும். அதனால் களி முடிஞ்சு நல்லா களி பண்ணி முடித்ததுக்கப்புறம், களி கிண்டி முடித்ததுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பை மேலாக
ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். மேலாக அழகாக அதை வந்து தூவி வைக்கணும். அதுக்காக நான் அதை முன்னாடியே வறுத்து வச்சுருவோம் நம்ம முந்திரி பருப்பை. அதுக்கப்புறம் இதை ரவை மாதிரி அரைக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் அது நம்ம ரவை மாதிரி அரைக்கணும். நான் அதை அரைச்சிட்டு உங்களுக்கு அது அதனுடைய கன்சிஸ்டன்சி அது எப்படி எந்த மாதிரி இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் ரவை. நம்ம பாம்பே ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதத்தில் நல்லா தெரிகிறது இல்லையா? இந்த பதத்தில் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் ரவை பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிறோம். இதில் நான் வந்து 6 ஏலக்காவும் போட்டிருக்கேன். ஏலக்காய் உங்களோட இஷ்டம். நீங்கள் ஏலக்காவும் ஸ்வீட்டுக்கு வந்து இந்த ஜாகரி பவுடர், இந்த வெள்ளத்தை பொடி பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஜாகரி பவுடர் எடுத்தனாலும் சரி, இது வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒன்றும் இதெல்லாம் இருக்காது, குப்பையெல்லாம் இருக்காது. ஆனாக்கா நீங்கள் உங்களோட வெல்லம் நன்னா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க நீங்கள் அதுக்கு நல்லா தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே நான் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இதில் ஒன்றும் இது இருக்காது, சுத்தமானதாக இருக்குது. அதனால் நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் இது இப்போ 1.25 கப்பு அரிசியும் பருப்புமா 1.25 கப்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு நான் வந்து ஜாகரி பவுடர் 1.5 கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ் நிறையா ஸ்வீட் சாப்பிட்றவாளாக இருந்தாக்க 2 கப்பு எடுத்துக்கலாம் தாராளமாக. நாங்கள் வந்து ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால தான் நான் ஸ்வீட் கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இது 1.25 கப்பு இந்த அரைச்சி வந்திருக்கிற ரவைக்கு 1.25 கப்பு அரிசியும் பருப்புமா போட்டு அரைச்சிருக்கேன் இல்லையா, இதுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றி முதல்ல இதை வேக வைக்க போகிறேன். சர்க்கரை பாகில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்பேன். சர்க்கரை பாகில் போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு மாதிரி அந்த நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாஃப்டாக பஞ்சு போல் அப்படியே அல்வா மாதிரி இருக்காது அது. அதனால் முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த ரவையை நல்லா வேக வைக்கிறோம். இது என்ன அளவு எடுத்துக்கிறோமோ, இந்த அளவு இந்த அரிசியும் பருப்பும் என்ன அளவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி. உங்களோட அரிசி வந்து ரொம்ப காணும், நல்ல பழைய அரிசி அப்படின்னாக்கா நீங்கள் 3.5 கூட தண்ணி வச்சுக்கலாம். 1.5க்கு 3.5 கூட தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது இந்த ரவைக்கு நான் இப்போது 1.25 கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றி முதல்ல இதை வேக வைக்க போகிறேன். முதல்ல இதில் வந்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த ரவையை வேக வைக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த அரைச்சி வச்சுருக்கிற ரவைக்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி மெஷர்மெண்ட் கிடையாது. நீங்கள் எடுத்து வச்சுட்டுருக்கிற அரிசி பருப்புக்கு ஏற்ற அளவுக்கு தான் இந்த தண்ணி மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். 1.25 கப்பு அரிசியும் பருப்பும் எடுத்துட்டு எந்த கப்பால் எடுத்தேனோ அதே கப்பால் நான் வந்து அதே சேம் கப்பால் நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு பிஞ்சு கையால் ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிட்டிகை உப்பு போடுறேன். எதுக்காக அந்த ஒரு சிட்டிகை உப்புனா, அந்த எப்போதுமே ஒரு ஸ்வீட் பண்ணும்போது சக்கரை பொங்கலா ஏதோ நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணும்போது ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம்னா, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி அரிசி போட்டு பண்ணுறோம் இல்லையா, அரிசியும் பருப்பும் போட்டு பண்ணுறோம். ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன்னா அந்த சுகரை வந்து நல்லா தூக்கி காமிக்கும், ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் போடுறோம். இது லைட்டாக முத்து கொதி வரைச்சே, இது லைட்டாக அந்த உப்பு அப்படியே ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். இது முத்து கொதி வரைச்சே இந்த ரவையை மொள்ளமாக கொட்டி நான் கலர்னேன். கட்டி உருண்டை இல்லாத கலரணும், அதை டக்குன்னு கலரணும், இல்லைன்னா கட்டி போயிடும். இது நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும், தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் இப்போது உங்கள் அரிசி நல்லா காண்ற அரிசி நல்லா பழைய அரிசியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் போல் தோணித்துன்னா பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்கோ, வெந்நீர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஒரு துளியாக அதுக்கப்புறம் வெந்நீர் ஊற்றிக்கோங்க. வெந்நீர் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கலர் வருங்க, கட்டி உருண்டை இல்லாமல் நல்லா வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நாழி வேக வைக்க போகிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகணும். நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வெந்திருக்கு, சூப்பராக பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக குழவாக வெந்திருக்கு பாருங்க, தெரியுறதா? இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி
ஜாகரி பவுடர் வந்து சுத்தமான ஜாகரி பவுடராக இருந்தால் அப்படியே போடலாம், வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. இது சுத்தமான ஜாகரி பவுடருங்கிறதுனால அப்படியே போடுறேன். போட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா கிளறணும். நல்லா அது இது பண்ணாமல் அந்த இது இப்படி உருகிக்கும். வெல்லம் வந்து இந்த இதுலேயே சூட்லேயே உருகிக்கும். இதை கை விடாத நல்லா இதெல்லாம் வெல்லம் வந்து இந்த ரவையோட நல்லா அந்த வெந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சூப்பராக நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா அழுத்தி கிளறி கொடுக்கணும். கட்டியெல்லாம் ஆகிடக்கூடாது. ஒரே ஒத்தாப்பில் இந்த ஸ்வீட்னஸ் இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா அடி பிடிக்காதக்கு கிளறணும். ஆக்சுவலாக இதை வந்து அந்த காலத்துலேருந்து எல்லாருமே வந்து நம்ம வெங்கலப்பானையில் தான் வந்து களி கிளறுவா. நான் வந்து ரொம்ப அளவு கம்மியாக போட்டிருக்கிறதுனால நான் வந்து இருப்பு சட்டிலேயே பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இது சூப்பராக இருக்கும். வெங்கலப்பானையில் களி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து வெங்கலப்பானையில் போட்டேன்னாக்க அது ரொம்ப அடியில் போய்டும், துருண்டாக போய்டும். அது வந்து காமிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோவுக்கு சரியாக வராதுன்னு தான் நான் வந்து இந்த இதில் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அளவு கூட பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் வெங்கலப்பானையில் வெங்கல உருளியில் இது பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற 3 டேபிள் ஸ்பூன், நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த ரவையை வேக வச்சேன். இப்போது மீதி இது 4 டேபிள் ஸ்பூனு. இது ஆயிடுத்து, களி ரெடி ஆகிடுது. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த வெல்லம் வந்து இதில் உரைச்சிக்கணும். அதனால தான் நம்ம கொஞ்சம் நாள் கிளறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த வெல்லத்தை போட்டதுனால தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் மெத்துன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா வெந்து மெத்துன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த களி. பாருங்க நல்லா செமையாக வந்துருக்கு பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்க. அப்படியே அழகாக அதை வந்து அப்புறமா கடைசியாக தான் அந்த நெய்யை மேலாக ஊற்றணும். கடைசியாக ஊற்றினா தான் வந்து இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா எடுத்து காட்டும், என்ஹான்ஸ் பண்ணி. ஏன்னா ஜாஸ்தி தேவையே படாது இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தியே தேவைப்படாது இந்த களிக்கு. செம்மையாக எடுத்து வரலாம். எடுத்து காமிக்கிறேன். களி ரெடி, சூப்பராக. திருவாதிரை களி. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கறவைகள்னு சொல்லுவா. கறவைகளுக்கு தயிர்ஞ்சாதம் பண்ணணும். கறவைகள்னால் நம்ம திருப்பாவை 30 நாளில் வந்து இன்னைக்கு வந்து மார்கழி மாதம் 30 நாளில் இன்னைக்கு வந்து கறவைகள் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து தயிர்ஞ்சாதம் பண்ணணும். தயிர்ஞ்சாதத்துக்கு சாதம் வச்சுருக்கேன். அதுக்கு பால் தயிர் எல்லாம் போட்டு நல்லா மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து கடுகு எல்லாம் தாளித்து கொட்டி பால் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் போட்டு கலந்து பெருமாளுக்கு இன்றைக்கி வச்சுருவேன். திருவாதிரை இப்போ மேலாமில் ட்ரெஸ்ஸிங் முந்திரி பருப்பு. அந்த காலத்தில் முந்திரி பருப்பெல்லாம் போட மாட்டா. பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்து முந்திரி பருப்பெல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் போட மாட்டா. நம்ம கொஞ்சம் மாடர்னுங்கிறதுனால வாங்கோ செமையா ரெடி. திருவாதிரை களி ரெடி. எல்லோரும் பாருங்கோ, கண்டிப்பாக பண்ணுங்கோ. இது நார்மல் டேஸ்லேயும் பண்ணலாம். இதில் வந்து பயத்தம்பருப்பு அரிசி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு இது நார்மல் டேஸ்லேயும் பண்ணி கொடுங்க. ஹெல்தி டிஷ் இது. ஸோ இது எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து இந்த மாதிரி அடுப்பு எரிய வேண்டாம். அது பாருங்கள் கெட்டிமாக எடுத்து பாருங்கள், அல்வா மாதிரி எடுத்து பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக. அவ்வளோதான். இந்த ஊற்றின நெய் அப்படியே இருக்குது, வாங்கிக்காது. அவ்வளோதான். ஊற்றின 4 ஸ்பூன் நெய் அப்படியே இருக்குது. இது அப்படியே சூப்பராக எடுத்து சர்வ் பண்ணுங்கோ. பெருமாளுக்கு இன்றைக்கி திருவாதிரைக்கு களி. திருவாதிரை சிவனோட நட்சத்திரம் திருவாதிரை. சிவனுக்காக பண்ணுறது திருவாதிரை களிங்கிறது. எல்லோரும் பண்ணுங்கோ கண்டிப்பாக. பெருமாளுக்கு வைங்கோ. நாளைக்கு போகி, நாளைக்கு பொங்கல் வரிசையாக வருது. பண்டிகை கனு எல்லாம் வருது. எல்லாம் வீடியோலாம் பாருங்கோ. நான் என்னோடய இதில் வந்து நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது. திருவாதிரை களிங்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. என்னோட இதில் வந்து யூடியூப் சேனலில் எல்லாம் நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கோ. ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ஷேர் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வரிசையாக பண்டிகை போகி பொங்கல்னு வரிசையாக பண்டிகை வருது. அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ. பாய் பாய்.